இங்கே ஃப்ரான்ஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் வந்து ஸ்கூலோட லாஸ்ட் டே. அதுவும் இல்லாமல் பசங்க வந்து சின்ன பசங்க 10 வயசுக்கு மேலே ஸ்கூல்லேருந்து இவங்க வந்து ஹை ஸ்கூல், நம்ம ஊரில் ஹை ஸ்கூல் மாதிரி இங்கே வந்து கொலாஷ்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து எல்லோரும் மாறி போகிறதால டீச்சர்ஸ்லாம் வந்து எல்லாம் அவங்கள வந்து சேரப் பண்ணி எல்லோரையும் வெளியில் அமுச்சு விட்டாங்க. எல்லாருமே டீச்சர்ஸ்லாம் வந்து அழறது, பசங்க அழறது எல்லாம் கட்டிப்பிடிச்சி அது ஒரு மாதிரி ஃபீலாக எல்லாம் எமோஷ்னல் ஆகிட்டாங்க. ஏன்னா அவங்க இதோட இந்த ஸ்கூலுக்கு இதுக்கப்புறம் வரப்போகிறது கிடையாது, இதுக்கப்புறம் கொலேஜ் போக போகிறாங்கன்றதுக்காக எல்லாரையும் வந்து அவங்க ரொம்ப மிஸ் பண்ணுவாங்கன்றதுக்காக எல்லாரையும் கட்டிப்பிடிச்சி அழுது அவங்கவுங்களுக்கு பிடிச்ச டீச்சர்ஸ்னு இருப்பாங்க இல்லைங்களா. நம்மளுக்கும் நம்ம ஸ்கூல் படிக்கக்குள்ள பிடிச்ச டீச்சர்ஸ் அவங்கள விட்டு பிரிஞ்சு வரக்குள்ள எல்லாருமே நம்மளும் ஃபீல் பண்ணுவோம் இல்லைங்களா. அந்த மாதிரி எல்லாருமே ஃபீல் பண்ணி வெளியில் வந்தாங்க. அதை பார்க்கவே நம்மளுக்கும் ஒரு எமோஷ்னலாக இருந்தது. இங்கே இருக்கிற எல்லாருமே பேரண்ட்ஸும் சரிப்பா, பேரண்ட்ஸும் வந்து சிலவங்க அழுதாங்க. அதெல்லாம் பார்க்கக்குள்ள நம்மளுக்கும் கொஞ்சம் எமோஷ்னலாக இருந்தது. அதே மாதிரி எல்லா பசங்களும் வெளியில் வந்ததுக்கப்புறம் சின்ன பசங்க தான் அவங்களெல்லாம் வந்து வழி அமுச்சு வச்சாங்க. எல்லாரும் கேட் வாசலில் லைனாக இந்த பக்கமும் அந்த பக்கமும் நின்று எல்லாரும் கை தட்டி மியூசிக்லாம் போட்டு அந்த மாதிரி எல்லாரையும் வந்து வெளியில் அமுச்சு விட்டாங்க. அது பார்க்கவே நம்மளுக்கும் ஒரு ஹாப்பியாக இருந்தது. பசங்களை இப்படிலாம் இது பண்ணுறாங்க அப்படின்ட்டு. நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு ஒரு டீச்சர்ன்ற மாதிரி இங்கே வந்து அப்படி கிடையாது. ஒரே டீச்சர் தான் வந்து ஒரு கிளாஸுக்கு ஒரு டீச்சர் தான். அந்த மாதிரி தான் இங்கே. அவங்க தான் வந்து ஒரு வருஷம் ஃபுல்லாகவே ஒரு டீச்சர் தான் இருப்பாங்க ஒரு கிளாஸுக்கு. அந்த குழந்தைங்கள ஃபுல்லாக அவங்க தான் பார்த்துப்பாங்க. அந்த மாதிரி தான் இங்கே வந்து ஸ்கூலிங் பார்த்திங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் வந்து நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி இருக்காது. எல்கேஜி யூகேஜி அந்த மாதிரி இருக்காது. இங்கே வந்து வேறு மாதிரி சொல்லுவாங்க. ஸ்கூல் வந்து எவ்வளோ வருஷம் வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா 10 வருஷம் வரைக்கும் தான் ஸ்கூலு. அதுக்கு 10 வருஷம் இல்லை, 10 வயசு வரைக்கும், 10 வயசு வரைக்கும் ஸ்கூலு. அதுக்கப்புறம் 11 வயசுலேருந்து வந்து அவங்க கொலேஜ்னு சொல்லிட்டு கொலேஜ் போவாங்க. நம்மள வந்து நம்ம ஹை ஸ்கூல் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இங்கே வந்து கொலேஜ்னு சொல்லிட்டு கொலேஜ் போவாங்க. அந்த மாதிரி இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எல்லாமே புதுசாக தான் இருந்தது எனக்கும் எனக்கு ஃபஸ்ட் டைம் இதெல்லாம் அந்த ஸ்கூலை பற்றி எதுவுமே புரியாது. அப்போலாம் என்னோடய ஃபஸ்ட்டு பையன் பிறந்து அவனை ஸ்கூலுக்கு அனுப்பக்குள்ளே எனக்கு எதுவுமே எங்களுக்கு நம்ம வந்து ஸ்கூல் வந்து நம்மளோட ஊரில் வேறு மாதிரி இல்லைங்களா, இங்கே வந்து வேறு மாதிரி இல்லைங்களா. அப்போ வந்து எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் எல்லோரும் வழி அமுச்சிட்டு அப்புறம் என்னோடய பசங்களும் அவங்கவுங்க ஃப்ரெண்டுங்கிட்ட அப்புறம் பாய் சொல்லிவிட்டு, ஏன்னா இதோட 2 மாதம் பார்க்க போகிறது இல்லைங்க. என்னோடய பையன் வந்து கொலேஜ் போகிறான், என்னோடய பொண்ணு வந்து அதே ஸ்கூல் தான். அப்போ வந்து அவங்க ஃப்ரெண்டுங்கிட்டலாம் எல்லாம் பாய் சொல்லிட்டு நான் 2 மாதம் பார்க்க போகிறதில்ல சொல்லிவிட்டு பாய் சொல்லிவிட்டு அவங்கவுங்க கிளம்பிட்டாங்க. அப்புறம் நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பசங்களை கூட்டின்னு அப்படியே ஜாலியாக இங்கே வந்து வீட்டுக்கு ஒரு 5 நிமிஷத்தில் தான் ஸ்கூல்லாம் இருக்கும். அதனால் பக்கத்தில் தான் நடந்து போகிற தூரம் தான். அப்படியே ஜாலியாக கிளம்பிட்டோம் நாங்களும்.